ஆமாம், நோன்பு பிடிச்சிட்டோம் அப்படி தானே. நோன்பு நான் போன வகுப்பில் வந்து ஜக்காத்தை பற்றி எடுத்தேன்னாங்களே. ஆனால் அதுக்கு முன்னால் நோன்பு முடிச்சிட்டோம். ஆனால் நான் நினச்சேன் நோன்பு முடிக்கலை அப்படின்னு நினச்சேன். இப்போ இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு வந்து ஃபிக்ஹ் வகுப்பில் வந்து கிதாபுன் நிக்காஹ், திருமணம் சம்மந்தமான சட்டங்கள். சரிங்களா? இதில் மேலோட்டமாக மட்டும் ஒரு சந்தோஷம். சரி, நிக்காவுடைய பாடத்தை பொறுத்த வரைக்கும் மேலோட்டமாகத்தான். சரிங்களா? இதில் வந்து முதலாக மஹர் என்பது வாஜிப். மஹர் என்பது ஒரு பெண்ணுக்கு கொடுப்பது என்பது வாஜிப். நம்ம ஊர்களில் வந்து அப்படியே மாற்றம், சீதனம் என்பது வாங்குகிறாங்க. அதுலேயும் அதிகமாக வாங்குவாங்க. என்ன, சீதனம் என்பதே ஹராம், அதுலேயும் ஹராத்தை செய்கிறாங்க. ஹராத்தில் இன்னொரு ஹராம், அதிகமாக வாங்குறது. அப்போ அது செய்யக்கூடாது. சுத்தமாக மஹர் மட்டும்தான், சீதனம் என்பது இல்லை. இதில் வந்து பெண்களும் என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னால், மஹரில் இமாம் ஷவுகானி சொல்கிறாங்க, மிதமிஞ்சி போகக்கூடாது. பெண்களும் மிதமிஞ்சி மஹர் கேட்கக்கூடாது. சவுதியில் அந்த பிரச்சனை இருக்குது. கவர்மெண்ட்டே வந்து சில நேரங்களில் ஆண்களுக்கு உதவி செஞ்சலாம், திருமணம் முடிச்சு வைக்கிறாங்க. அப்போ மணப்பெண் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், பொருந்தி கொள்ளக்கூடிய மஹரை கொடுக்கணும். நாங்கள் என்ன செய்யணும்னா, மஹர் வந்து மணப்பெண் பொருந்தி கொள்ளக்கூடிய மஹர். அப்போ பொருத்தக்கூடாது, இதுதான் உனக்கு பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பொருத்தக்கூடாது. அவள் எதை பொருந்தி கொள்கிறாளோ, அது இரும்பு மோதிரமாக இருந்தாலும் சரி. இன்னொரு செய்தியில் குர்ஆனை எங்களுக்கு கற்றுக் கொடுங்கன்னு சொல்லி ஒரு சஹாபி கேட்டாங்க. அப்போ இது ரெண்டும் என்னென்னா, நாங்கள் என்ன செய்யக்கூடாதுன்னா, இந்த மாதிரி கேட்டிருக்கிறாங்க, இரும்பு மோதிரம் கூட என்ன செஞ்சுருக்காங்க, பொருந்திக்கிறாங்க, நீயும் அதை மாதிரி பொருந்து அப்படின்னு நம்ம என்ன செய்யக்கூடாது, பொருத்தக்கூடாது. அவங்க எதை கேட்குறாங்களோ அதை கொடுக்கறது தான் என்ன மஹர். அதே போல் மஹர் கேட்க மறந்துருச்சு, நீங்கள் திருமணம் முடிச்சிட்டிங்க, மஹரை பற்றி ஆணும் பேசலை பெண்ணும் பேசலை அப்படின்னு சொன்னால் என்ன நடக்கும்? அப்படி இருக்கக்கூடாது, மறக்கக்கூடாது. மறந்துருச்சுன்னா இமாம் ஷவுகானி சொல்கிறாங்க, அந்த நேரத்தில் அந்த ஊரில் வந்து என்ன பழக்கம், ஒரு பெண்ணுக்கு எவ்வளோ மஹர் கொடுப்பாங்களோ அதை நாங்கள் கொடுக்கணும். இல்லாமல் கல்யாணம் எல்லாம் முடிஞ்சிருச்சு, மஹர் கேட்காம அதற்கு பிறகு மணப்பெண் வந்து ஒரு 100 பவுன் எனக்கு வேணும்னு கேட்டு, இது மாப்பிள்ளை என்ன செய்வார், இவ்வளோ நீ கேட்டிருந்தா நான் அவனை கட்டியிருக்கவே மாட்டேன் இப்படின்னு சொல்லி சண்டை என்ன செய்யக்கூடாது, சண்டை வந்துடும். அப்போ அந்த நேரத்தில் அந்த ஊரினுடைய காதி என்ன செய்வாருன்னு சொன்னால், முஃப்தி இருப்பார், அவர் என்ன செய்வாருன்னு சொன்னால், அந்த ஊரில் என்ன ஆவரேஜாக கொடுப்பாங்களோ அந்த பெண்ணுக்கு அதை என்ன செய்யணும், அவர் கண்டிப்பாக மணமகன் என்ன செய்யணும், அதை கொடுக்கணும். அதே போல் மஹரில் சிலதை வந்து பெண்கள் என்ன செய்யலாம், கணவனுக்கு கொடுக்கலாம். மஹர் நீங்கள் கொடுத்துட்டீங்க, அவள் விரும்பினால், மணப்பெண் விரும்பினால் அந்த மஹரில் சிலதை என்ன செய்யலாம், கொடுக்கலாம். முழுதாக கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இமாம் ஷவுகானி சொல்கிறாங்க. 10 பவுன் கொடுத்துருக்கீங்கன்னா அதில் 9 பவுன் வரைக்கும் அவங்க தரலாம். ஆனால் 1 பவுன் அவங்க என்ன செஞ்சு கொள்ளணும், வைத்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி இமாம் ஷவுகானி சொல்கிறாங்க. அதே போல் பலதார திருமணம், அதாவது 4 பெண்களை மணக்கிறது சம்மந்தமாக, இதில் வந்து 4 பெண்கள் ஒரே நேரத்தில் தான் மணக்கணும். இப்போது 5ஆவது மணக்கலாம் அப்படின்னா, 5ஆவதுனா எப்போ வரும், அந்த 4ல் 1 போய் மவுத் ஆயிட்டாங்க அல்லது தலாக் விட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னால் மறுபடி இன்னொரு பெண்மணி. அப்போ மொத்தம் வாழ்க்கையிலேயே 4 பெண்கள் தான் மனம் முடிக்கணும்னு இல்லை, ஒரே நேரத்தில் 4 பெண்கள் என்பதாக இஸ்லாம் சொல்லுது. இதில் நாங்கள் வந்து என்ன சொல்கிறாங்க இமாம் ஷவுகானி, நாள் பிரிப்பில் வந்து நீதமாக இருக்கணும் ஒரு ஆண் என்பவன். இது வந்து நம்ம பண்ண மாட்டோம்னு இருந்தாலும் கூட, யாராவது பண்ணினவங்களுக்காக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அதை நாங்கள் சொல்லணும். அப்போ நாள் பிரிப்பிலையும் செலவுலையும் நீதமாக இருக்கணும். இமாம் ஷவுகானி சொல்கிறாங்க, நாள் பிரிப்பிலையும் மிக முக்கியமானதாக சொல்கிறாங்க இரவு நேரம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. பகல் நேரத்தில் அவர் வந்து வேலைக்கு போவார், இரவாகத்தான் பிரிக்கணும். 7 இரவுகள் அப்படின்னு சொன்னால் 7 இரவுகள், இந்த பெண்ணுக்கு 7 இரவுகள் இப்படி தான் பிரிக்கணும். காலை அதாவது ஒரு நாள் 24 ஹவர்ஸ் இப்படின்னு பிரித்தாலும் கூட 7 நாட்கள் 7 நாட்கள், அதில் இரவு என்பது மிக முக்கியமானது அப்படின்னு சொல்கிறாங்க. செலவை பொறுத்த வரைக்கும் ஒரு பெண்ணுக்கு அந்த, இப்போது சில பேர் வந்து தவறான புரிதல் என்னென்னா, இந்த பெண்ணுக்கு ஒரு 10,000 கொடுக்குறோன்னா அந்த பெண்ணுக்கும் 10,000 தான் கொடுக்கணும். அப்படி இல்லை, ஒரு பெண்ணுக்கு எந்த அளவுக்கு தேவையோ, ஒரு பெண்ணுக்கு 50,000 தேவை இருக்கலாம், நோய் இருக்கலாம், அவளுக்கு என்ன தேவை அதை பொறுத்து கொடுக்கும். அப்போ இவளுக்கு வந்து தேவை இருக்காது, நோய் இருக்காது, அப்போ இவங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்க வேண்டும். நீதமாக என்றால் இதுதான் நீதமானது. சில நீதம் இருக்குது, நேசத்தில் நீதம். அதாவது ஒரு 4 மனைவி கட்டினாலும் கூட ஒரு மனைவிட்ட வந்து நல்ல பாசமாக இருப்பாங்க, சில மனைவிகளத்தில் கோபமாகவே இருப்பாங்க. இப்போ உதாரணமாக ஆயிஷா ரலியல்லாஹு இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக பிரியமாக இருந்தாங்க, மற்ற மனைவிகளை காட்டிலும் பிரியமாக இருந்தாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னால், சௌதா ரலியல்லாஹு ஒரு மனைவி இருந்தாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்சம் வயதானவங்க. நபி அவர்கள் வந்து இந்த குடும்ப உறவு அந்த மாதிரியெல்லாம் இல்லை, கணவன் மனைவியாக இருந்தாங்க. சௌதா ரலியல்லாஹு எந்த அளவுக்கு சொன்னாங்கன்னா, என்னுடைய நாளை கூட ஆயிஷாவுக்காக நான் கொடுக்குறேன் அப்படின்னு ரசூலுல்லாஹ்வுக்காக அவங்க செய்கிறாங்க. அப்போ இந்த அளவுக்கு ஒரு மனைவி கணவன் புரிதலின் அடிப்படையில் அவங்க என்ன செய்யணும், நாள் கணக்கை பிரித்து கொள்ளணும், செலவுகளை பிரித்து கொள்ளணும். நேசத்தில் வந்து அது இருக்கத்தான் செய்யும். ஒரு மனைவியை 2 மனைவியை நேசி, ஒரு மனைவியை நேசிக்காமல் இல்லை, நேசம் அதிகமாக இருக்கும் சிலருக்கு. அதில் ரசூலுல்லாஹி சொன்னாங்க, என்னால் முடிந்ததில்
நான் வந்து இருக்கிறேன், என்னால் முடியாததில் அல்லாஹ் என்னை மன்னிச்சிருன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துவாவும் செஞ்சுருக்காங்க. அப்போ அல்லாஹ் கூட குர்ஆனில் சொல்லி காட்டுவான், ஒரு மனைவியின் பக்கம் சாய்ந்து இன்னொரு மனைவி என்ன செய்யக்கூடாது, தொங்க விட்டவளை போன்று ஆக்கிவிடக்கூடாதுன்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆனில் கூட ஒரு வசனத்தில் சொல்லி காட்டுறான். அதே போல் அதாவது மஹரமாத்துன்னு சொல்லுவாங்க, அதாவது தடுக்கப்பட்டவர்கள், திருமணத்துக்கு தடுக்கப்பட்டவர்கள், கல்யாணம் செய்ய தடுக்கப்பட்டவர்களுடைய லிஸ்ட்டு. அதில் வந்து முதல் 2 வந்து என்ன அப்படின்னு சொன்னால், விபச்சாரிகளை திருமணம் செய்யக்கூடாது. அதே போல் இணை வைப்பவர்கள், காஃபிர்களை திருமணம் செய்யக்கூடாது. இதில் வந்து ஒரு குர்ஆன் வசனம் வரும், அது என்னென்னா, ஒரு விபச்சாரி ஒரு விபச்சாரனைத்தான் திருமணம் முடிப்பாள், ஒரு விபச்சாரன் விபச்சாரியைத்தான் திருமணம் முடிப்பாள், ஒரு இணை வைப்பாளர் ஒரு இணை வைப்பாளியை தான் திருமணம் முடிப்பார், இப்படி சொல்லி குர்ஆன் வசனம் வரும். இது வந்து தவறான புரிதல் என்னென்னா, நிறைய பேருக்கு ஒரு விபச்சாரி வந்து விபச்சாரனைத்தான் திருமணம் முடிப்பால் சொல்லி குர்ஆன் வசனம் வருது. இது எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா, 2 பேருமே அப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு. இப்போ கணவன் சில வேளைகளில் இந்த கெட்ட விஷயங்களில் ஈடுபட்டு இருப்பார், மனைவி நல்லவங்களாக இருப்பாங்க. அப்போது இந்த வசனத்தை வச்சு என்ன செய்யக்கூடாது, மேற்கோள் காட்டக்கூடாது. மனைவிகிட்ட போய் மனைவி வந்து ஏன் இப்படி நீங்கள் போயிட்டு வரீங்க தப்புன்னு சொன்னால், கணவன் வந்து இந்த வசனத்தை கொண்டு வரக்கூடாது, நீயும் அப்படியா தான் இருப்ப, ஏன்னா குர்ஆன் வசனம் அப்படி தானே பேசுது, விபச்சாரனா தான் திருமணம் முடிப்பால் தானே பேசுது, நீயும் அப்படி தான் இருப்ப அப்படின்னு பேசக்கூடாது. இது என்னென்னா சட்டம், திருமணம் முடிக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் அதை செய்யக்கூடாது. இப்போ உதாரணமாக ஹதீஸ் ஒன்று வருது, வெட்கம் இல்லை என்றால் விரும்பியதை செய்து கொள். இது வந்து அனுமதி இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வெட்கப்படுன்னு சொல்கிறாங்க, சரியா, வெட்கப்படணும், நீ அப்போது வெட்கப்பட்டு நீ செய்யாமல் இருன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஹதீஸ் என்ன சொல்லுது, வெளிப்படையாக பார்த்தா, வெட்கம் இருந்தால் விரும்பியதை செஞ்சுக்கோ. அப்போ எனக்கு வெட்கம் இல்லை, நான் விரும்பியதை செய்கிறதுக்கு ரசூலுல்லாஹ் அனுமதி தந்தாங்கன்னு இல்லை, இது ஒரு எச்சரிக்கையை. அதே போல் இந்த குர்ஆன் வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு விபச்சாரி நீ தேடி போய் என்ன செய்யக்கூடாது, திருமணம் முடிக்கக்கூடாது. ஒரு சஹாபி இருந்தார், அவர் ஒரு விபச்சாரியோடு இருந்தார். அதுக்கு பிறகு இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு பிறகு அவளை திருமணம் முடிக்கட்டான்னு கேட்டாங்க ரசூலுல்லாஹ் இடத்துல, விருப்பம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க முடிக்கக்கூடாது. இப்போ அதற்கான ஒரு சட்டம் தான் இது என்பதை நாங்கள் என்ன செய்யணும், தெரிந்து கொள்ளணும். 2வது சூரத்து நிசாவுடைய 23, 24 வசனம் தான். 23, 24 சூரத்து நிசாவில் நீங்கள் படித்து பாருங்கள், எல்லாத்தையும் சொல்லுது, யாரையெல்லாம் திருமணம் முடிக்கக்கூடாது. அதில் முதலாவதாக ஹுரிமத் அலைக்கும், யாரெல்லாம் திருமணம் முடிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால், உம்மஹாத்துக்கும், உங்களுடைய தாய்மார்கள், சரிங்களா, உங்களுடைய தாயை திருமணம் முடிக்கக்கூடாது. தாயின்னு சொன்னால் தாயினுடைய தாய், தாயினுடைய தாய், தாயினுடைய தாய், அந்த ரூட்டு போயிட்டே இருக்கும், அசல் போயிட்டே இருக்கும். அதில் யாரையும் திருமணம் முடிக்கக்கூடாது. அதே போல் அஹவாத்திக்கும், உங்களுடைய சகோதரிகள், அவங்கள என்ன செய்யக்கூடாது, திருமணம் முடிக்கக்கூடாது. பனாத்திக்கும், உங்களுடைய பிள்ளைகள் திருமணம் முடிக்கக்கூடாது. அதே போல் அம்மாத்துக்கும், அம்மின்னு சொல்லுவாங்க, மாமி, அதாவது அம்மின்னு சொன்னால் அதாவது வாப்பாவுடைய சகோதரி, வாப்பாவுடைய சகோதரியையும் மாமிமார்களையும் திருமணம் முடிக்கக்கூடாது. அதே போல் ஹாலாத்துக்கும் சொன்னால் உம்மாவுடைய சகோதரி, உம்மாவுடைய சகோதரிகளையும் என்ன செய்யக்கூடாது, திருமணம் முடிக்கக்கூடாது. அதே போல் பனாத்துல் உஹ், அதாவது சகோதரனுடைய பிள்ளைகள், சில ஊர்களில் வந்து அது இருக்குது, சகோதரனுடைய பிள்ளைகள் சகோதரியுடைய பிள்ளைகளை முடிப்பாங்க, தாய் மாமாவெல்லாம் முடிப்பாங்க. ஆனால் இஸ்லாம் சொல்லுது, அல்லாஹ் சொல்கிறான், சகோதரனுடைய பிள்ளைகளை முடிக்கக்கூடாது, பனாத்துல் உஹ்தி, சகோதரனுடைய பிள்ளைகளையும் முடிக்கக்கூடாது, சரிங்களா. அண்ணனுடைய பிள்ளையை, தம்பியுடைய பிள்ளை, தங்கச்சியுடைய பிள்ளை, அக்காவுடைய பிள்ளையை முடிக்கக்கூடாது. யார் அது முடிக்கலாம். அதே போல் பாலூட்டிய தாய்மார்கள் என்ன செய்யக்கூடாது, முடிக்கக்கூடாது. அதே போல் பாலூட்டிய தாய்மார்களிடத்தில் குடித்த பால்குடி சகோதரர்கள் சகோதரிகள், சரிங்களா, பால்குடி தாய்மார்கள் இருப்பாங்க, அவர்களோடு யாரெல்லாம் இருந்தாங்களோ அந்த சகோதரிகளையும் முடிக்கக்கூடாது. அதே போல் மனைவியினுடைய தாய்மார்கள், எங்களுடைய மாமி, மனைவியுடைய தாயை முடிக்கக்கூடாது. எந்த அளவுக்குன்னு சொன்னால், நாங்கள் மனைவியை தலாக் விட்டுட்டோன்னு வைங்களேன், மனைவியை தலாக் விட்டுட்டோம், இப்போ மனைவிக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, சரியா. ஆனால் மனைவியுடைய உம்மா நிரந்தர உறவு. இது இஸ்லாத்தை பாருங்கள், மனைவியுடைய உம்மா நிரந்தர உறவு, தலாக் விட்டாலும் சரி அவங்க எங்களுக்கு மகரம், எங்களுடைய தாயை போல், சரிங்களா. அதே போல் மனைவிக்கும் அப்படி தான், எங்களுடைய மனைவிக்கு எங்களுடைய வாப்பாவும் என்ன தான் நிரந்தர உறவு, தாய் தந்தை போல், சரிங்களா. அதே போல் உறவு கொண்டு விட்ட மனைவியின் பிள்ளைகள், உறவு கொண்டு விட்ட மனைவியின் பிள்ளைகள், இது என்னென்னா, இப்போது எங்களுக்கு ஒரு கல்யாணம் முடிஞ்சிருச்சு, அவங்களோட நாங்கள் உறவு கொள்ளலை, அவங்க இன்னொரு கணவனை திருமணம் முடித்து அவங்களுக்கு பிள்ளை வருதுன்னு வைங்களேன், இந்த பிள்ளைகளை நாங்கள் திருமணம் முடிக்கலாம், சரியா. ஆனால் எந்த ஒரு பெண்மணியும் நாங்கள் உறவு கொண்டுட்டு பிறகு தலாக்கு விட்டுட்டு அவங்க இன்னொரு கணவனை திருமணம் முடித்து அவங்களுக்கு பிள்ளை வந்துச்சுன்னு சொன்னால் அவங்கள திருமணம் முடிக்கக்கூடாது. அப்போது அடுத்ததாக உறவு சேர்க்கை இல்லாமல் பிரிந்தால் அவரது பிள்ளையை முடிக்கலாம், அதுதான். அதே போல் ஃபலா ஜுனாஹ் அலைக்கும், அதாவது உங்களுடைய முள்ளந்தண்டு, அதாவது உங்களுடைய முள்ளந்தண்டு, அல்லாஹ் சொல்கிறான், உங்களுடைய முள்ளந்தண்டிலிருந்து பிறந்த பிள்ளைகள் அப்படின்னு சொல்கிறான், அவர்களுடைய பிள்ளைகள். அதாவது ஒரு இஸ்லாத்துக்கு முன்பாக என்ன இருந்துச்சுன்னு சொன்னால், வளர்ப்பு மகன் சொல்லி ஒன்று இருந்துச்சு. இப்போ வளர்ப்பு மகனுடைய மனைவிமார்களை திருமணம் முடிக்கக்கூடாது,
வளர்ப்பு மகன் சொல்லி வைப்பாங்க. அந்த மகன் எங்களுடைய மகனாக இருக்க மாட்டான். ஆனால் அந்த மகனுடைய மனைவிகள் அவங்க தலாக் விட்டுட்டாங்கன்னா அவங்கள திருமணம் முடிக்கக்கூடாதுங்கிற ஒரு இது இஸ்லாத்துக்கு முன்னாலே இருந்துச்சு. ஆனால் இஸ்லாம் சொல்லிச்சு வளர்ப்பு மகன் உங்களுடைய மகன் அல்ல, வளர்ப்பு மகன் என்பது உங்களுடைய மகன் கிடையாது. அதனால தான் அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான், உங்களுடைய முதுகுத்தண்டிலிருந்து வந்த உங்களுடைய மகனுடைய மனைவிகளை தான் நீங்கள் திருமணம் முடிக்கக்கூடாது தலாக் விட்டா. ஆனால் மற்ற வளர்ப்பு மகனாக இருந்தாலும் அவர் தலாக் விட்ட அவருடைய மனைவியை திருமணம் முடிக்கலாம். அதே போல் மனைவிமார்கள் தனக்கு பிறகு அதாவது வளர்ப்பாங்க. ஓகே. அதே போல் ஒரே நேரத்தில் 2 சகோதரிகள், ஒரே நேரத்தில் 2 சகோதரிகள் அக்கா தங்கச்சியாக இருப்பாங்க. இப்படி இருக்கிறவங்கள ஒரே நேரத்தில் திருமணம் முடிக்கக்கூடாது. இப்போ அக்கா திருமணம் முடிச்சிருக்காங்க, அவங்க மூத்தாயிட்டாங்க, அல்லது தலாக் விட்டதுக்கு பிறகு 2வது அவங்க தங்கச்சியை என்ன செஞ்சு கொள்ளலாம், திருமணம் முடிக்கலாம். ஒரே நேரத்தில் 2 பேரையும் திருமணம் முடிக்கக்கூடாது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான், சகோதரிகளுக்கு இடையில் சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. அப்போது இதை தாண்டி வேறு எல்லாமே என்னதான் அனுமதிக்கப்பட்டது. இதில் இன்னொன்று இருக்குது, நான் சொல்கிறேன். இப்போ இதில் இருக்கிறத தாண்டி வேறு எல்லாரையும் என்ன செஞ்சு கொள்ளலாம், திருமணம் முடிக்கலாம். அதில் இன்னொன்று கொண்டு வராங்க. 24வது அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அடுத்தவருடைய மனைவி இந்த பட்டியலில் வரமாட்டாங்க. ஆனால் அவர்களையும் என்ன செய்யுது, இன்க்ளூட் பண்ணுது. அவர்களையும் என்ன செய்யக்கூடாது, திருமணம் முடிக்கக்கூடாது. அதே போல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸை நாங்கள் பார்க்குறோம். மனைவியினுடைய வாப்பாவுடைய சகோதரி, மனைவி இருக்காங்கல்ல, அவங்களுடைய வாப்பாவுடைய சகோதரிகள் இருப்பாங்க. அவங்களுக்கும் நமக்கு சம்மந்தம் இல்லை இந்த பட்டியலில். குர்ஆனில் இவ்வளோ தான் வருது, ஆனால் ஹதீஸில் இருக்கிறதே நம்ம சேர்க்கணும். சரிங்களா? அப்போ ஹதீஸில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மனைவியுடைய வாப்பாவுடைய சகோதரியை ஒரே நேரத்தில் திருமணம் முடிக்கக்கூடாது. இந்த மனைவியை தலாக் விட்டுட்டோன்னு சொன்னால் அவர்கள் என்ன செஞ்சு கொள்ளலாம், திருமணம் முடித்து கொள்ளலாம். அதாவது மனைவியினுடைய பெரியம்மா, சின்னம்மா, அவர்களுடைய இந்த இதில் இருக்கிறதெல்லாம் என்ன செஞ்சு கொள்ளலாம், தலாக் விட்டுட்டா திருமணம் முடிக்கலாம், ஒரே நேரத்தில் திருமணம் முடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்போ இதெல்லாம் இஸ்லாத்துக்கு முன்னால் நடந்துருச்சு. இஸ்லாத்தில் ஒருத்தர் இல்லை, அவர் இஸ்லாத்துக்கு முன்னால் இந்த திருமணத்தெல்லாம் பண்ணிட்டார், அப்படியே தான் வாழ்ந்துட்டு இருக்கிறார் அப்படின்னு சொன்னால், இஸ்லாத்துக்கு வந்துருச்சுன்னா பிரிந்து விட வேண்டும். இது ஒரு சட்டம். இஸ்லாத்துக்கு வந்துட்டாருங்கன்னு சொன்னால் அவங்க என்ன செஞ்சிடணும், பிரிந்து கொள்ளணும். சில பேர் தாய் மாமா அப்படின்னு சொல்லி திருமணம் முடிச்சிருப்பாங்க, ஆனால் இஸ்லாத்துக்குள்ளே வந்துட்டான்னு சொன்னால் அது ரத்தாயிரும். அதுக்கு பிறகு அவங்க சேர்ந்து வாழ என்ன செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி இமாம் ஷவுகானி சொல்கிறாங்க. இதில் அடுத்ததாக தலாக் பற்றி சொல்கிறாங்க. அது நமக்கு தெரியும். தலாக் அப்படின்னு சொன்னால் ஆண் சொல்கிறது, ஃபுலா அப்படின்னு சொன்னால் பெண் சொல்கிறது, ஃபசஹ் அப்படின்னு இருக்குது ரத்து செய்கிறது. இது ரெண்டுலேயும் இல்லை, ரத்து செய்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. பாத்திலான திருமணம், ஃபாசிஹான திருமணம் சொல்லுவாங்க. இது திருமணமாகவே கருதப்படாது, அங்கீகாரம் இல்லாத திருமணம். இதில் குறைகள் இருந்தால் அப்படின்னு சொல்கிறாங்க. குறைகள்னால் இப்போ ஒருத்தவங்க திருமணம் முடித்தாச்சு, திருமணம் முடித்ததற்கு பிறகு கணவன் பைத்தியம் அப்படிங்கிறது தெரிய வருது. இவன் பைத்தியமாக இருப்பா. நம்ம இப்போ சண்டைக்கு சொல்கிறோம், அந்த பைத்தியம் இல்லை, உண்மையாகவே பைத்தியமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் உண்மையாகவே. ஆமாம், சில பேர் அப்படியே தெரியாமலே கட்டி வைப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சம்பவம் நடந்துச்சு. பெண் மணப்பெண் பைத்தியம், சரியா? அப்போது ஆண் தெரியாது, அவங்களுக்கு காட்டவே இல்லை. அப்பப்போ காட்டிட்டு எடுக்கிறது, பொன் பார்க்க போனால் முகத்தை காட்டுறது, வர்றது. இப்படி திருமணத்திற்கு பிறகு முதல் நாளே என்ன செய்யுது, தெரியுது இவங்களுக்கு பிரச்சனை இருக்குது, மனவியாதி இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. அப்போ இந்த திருமணம் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் தலாக் விட்டு இதா இருந்து இப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஃபசஹ். இது ரத்து செய்யப்பட்டுரும், இதுக்கு கல்யாணம் இல்லை அப்படிங்கிற மாதிரி. அதே போல் இன்னொன்று, பெண்ணுடைய விருப்பம் இல்லாமல் நடந்த திருமணம், பெண்ணுக்கு ஒரு விருப்பமே இல்லை, திருமணம் நடத்தப்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த திருமணம் என்ன செய்யப்படும், ரத்து செய்யப்படும் இஸ்லாமிய ஆட்சியில். இன்றைக்கி நிறைய பெண்மணிகள் இந்த சட்டத்தை யூஸ் பண்ணக்கூடாது, எனக்கு இப்போ பொண்ணை பிடிக்கவே இல்லை, நான் வேறு விரும்பிகிட்டு இருந்தேன் இப்படிங்கிறது இல்லை. அந்த பெண் விருப்பம் இல்லாமல் கட்டாயப்படுத்தி இது பண்ணால் அது ரத்து செய்யப்படும். அதே போல் இன்னொன்று, காஃபிர்களுடைய திருமணம். உதாரணமாக எங்களுக்கு இந்த திருமணம் எப்படிலாம் நடக்கணும்னு சொல்லி ஒரு முறை இருக்குது. 2 சாட்சிகள் இருக்கணும், இப்படிலாம் சட்டம் இருக்குது. இப்போ இந்த 2 சாட்சிகள் இல்லாமல் அல்லது எதுவுமே இல்லாமல் எப்படியோ தவறான முறையில் ஒரு திருமணம் நடந்திருத்தினாலும் கூட திருமணம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இமாம் ஷவுகானி சொல்கிறாங்க, திருமணம் தப்பாக நடந்தாலும் கூட அது என்ன தான், திருமணம் தான். இப்போ காஃபிர் 2 பேர் இஸ்லாத்தில் இல்லாதவங்க நம்ம வீட்டுக்கு கணவன் மனைவியாக வராங்கன்னு நம்ம என்ன நினைப்போம், இவன் கணவன் மனைவி இல்லை அப்படின்னு நான் சொல்லுவோம். அப்படி இல்லை, அவன் கணவன் மனைவி தான், திருமணம் தான். ஆனால் அது என்ன, தவறான முறையில் நடந்த திருமணம். அப்போது திருமணத்துக்கு எத்தனை இருக்கணும், 2 சாட்சி. விபச்சாரத்துக்கு எத்தனை, 4 சாட்சி. விபச்சாரம் செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொன்னால் 4 சாட்சி தேவை. திருமணத்துக்கு அல்லாஹ் லேசாக்கி வச்சுட்டான், 2 சாட்சி போதும் திருமணம் நடத்துறதுக்கு. வலி இருக்கணும், யாருக்கு, பெண்ணுக்கு வலி இருக்கணும் கட்டாயம். ஆணுக்கு வலி அவசியம் இல்லை, பெண்ணுக்கு வலி இருப்பது கட்டாயம்.
அதே போல் இந்த தலாக்குடைய விஷயத்துலையும் என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ வந்து 3 தலாக், இப்படி முத்தலாக் ஒரு பிரச்சனை அப்படி போயிட்டுருக்கு. இஸ்லாத்துக்கு முன்னாடி ஒரு காலத்தில், இஸ்லாத்துக்கு முன்னாடி இருந்த காலத்தில் வந்து என்ன நடைமுறை இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், கணவன் வந்து என்ன செய்வாருன்னு சொன்னால் தலாக் விடுவார். தலாக் விட்டுட்டு இதா இருப்பாங்க. இதா அப்போவும் இருக்குது, ரசூல்லா தான் வந்து அறிமுகப்படுத்துகிறாங்கன்னு இல்லை, இதா இருக்கணும், மறுபடியும் சேர்ந்து கொள்வாங்க இந்த இதா காலத்துக்குள்ளே. 2வது தலாக் விடுவார், சேர்ந்து கொள்வாங்க. 3வது தலாக் விடுவார், சேருவாங்க. 4, 5, 6 இப்படி போயிட்டே இருக்கும். சரிங்களா? இதுதான் இஸ்லாத்துக்கு முந்தைய காலம். இதா இருந்துக்கிட்டே இருப்பாங்க. இவர் தலாக் சொல்லிக்கிட்டே இருப்பார். என்ன செய்வார்னா வாழ விட மாட்டார். அவருடைய நோக்கம் என்னென்னா, நீ என் பொண்டாட்டி, ஆனால் வாழ விட மாட்டேன், உன் கூட சேரவும் மாட்டேன், உன்னை வந்து விடவும் மாட்டேன். இதுதான் அன்றைய காலத்தில் இருந்தது. இஸ்லாம் என்ன செஞ்சு சுருக்கிச்சு, 2 தலாக் ஆக்கிச்சு. 2 தலாக்னா என்ன? 2 தலாக் தான் சொல்ல முடியும். 3வது தலாக் சொன்னால் முடிஞ்சுது. சரிங்களா? இஸ்லாத்தில் வந்து 2 தலாக். முதல்ல ஒரு தலாக் சொல்கிறாங்க. சொன்ன உடனே அந்த மனைவி என்ன செய்யணும், 3 அந்த என்ன காலம், இத்தாவுடைய காலம் 3 மாதங்கள். 3 மாதங்கள்னு இல்லை, 3 மாதத்தீட்டு, மாதவிடாய் காலம். 3 மாதவிடாய் காலம் என்ன செய்யணும்னா அவங்க இருக்கணும், அதுக்குள்ளே மீட்டி கொள்ளலாம். 2வது தலாக் சொல்கிறார், மீட்டி கொண்டார். 2வது ஒரு தலாக் சொல்கிறார், குடிக்கலைன்னு சொல்லி. அப்போது என்ன, மறுபடியும் ஒரு 3 மாதவிடாய் காலம். இதுவும் முடிஞ்சு 3வது ஒரு சொல்லக்கூடாது. அவர் தலாக் சொல்லிட்டார் அப்படின்னு சொன்னால் என்ன சட்டம் அல்லாஹ் சொல்கிறான், அவசரப்பட்டு சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த சட்டமே இஸ்லாம் சொல்லுது. 3வது தலாக் ஒரு மனிதர் சொல்லிவிட்டால் அந்த பெண்ணை திருப்பி இந்த மனிதர் கல்யாணம் பண்ணவே முடியாது. எப்போ பண்ணலான்னு சொன்னால், அந்த பெண்மணி இன்னொரு மனிதரை திருமணம் செய்து அவளோடு உடலுறவு கொண்டு அவர் 3 வாட்டி தலாக்கு விட்டதற்கு பிறகு தான் என்ன செய்ய முடியும், இவர் திருமணம் முடிக்க முடியும். இது வந்து சில ஊர்களில் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால், பேருக்கு ஒரு திருமணத்தை பண்ணுவாங்க. 3 தலாக்கு இவர் சொல்லி பிரிஞ்சிருவார். அந்த பெண்மணியை கூப்பிட்டு, ஒன்றுமே தெரியாத ஒரு ஆளையும் கூப்பிட்டு அவருக்கு ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறது, நீ வந்து ஒன்றும் பண்ணக்கூடாது, சும்மா தான் வச்சுருக்குறோம் அப்படின்னு. அப்போ அவர் என்ன செய்வார், ஒரு நாள் தங்கிட்டு அவர் தலாக் சொல்லுவார், 3 தலாக் சொல்லுவார். உடனே கலத்தி விட்டோன்னா இவங்க முடிப்பாங்க. இது சட்டமே இல்லை. சரிங்களா? அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஒரு பெண்மணி என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அவங்க ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நீ இன்னொரு திருமணம் முடித்து அவரோடு சேர்ந்ததற்கு பிறகு தான், அவர் தலாக் சொன்னதற்கு பிறகு தான் என்ன செய்ய முடியும், சேர முடியும். அப்போ ஒரு மனிதன், ஒரு ஆண் என்ன செய்வான்னு சொன்னால், சுருக்கப்பட்டிருக்கு இஸ்லாம். நீ வந்து சொல்லிக்கிட்டு போயிட்டே இருக்க முடியாது. 2வது நீ 3 தலாக் சொல்லிட்டேன்னா உன்னால் திரும்ப சேர முடியாது அந்த மனைவியோட. வாழ்நாள் முழுக்க அப்படித்தான் இருக்கணும் என்று சொல்லி இஸ்லாம் என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரு தடையை போடுது. அதை நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும். அப்போ தலாக் வந்து இன்றைக்கு வந்து சில பேர் வந்து 3 தலாக் ஒரே நேரத்தில் சொல்லலாமா அப்படின்னா இல்லை. இஸ்லாம் வந்து 3 தலாக்குக்கும் இத்தா காலத்தை சொல்லுது. 3 இத்தா காலத்தை சொல்லுது. அதே போல் தலாக்கை பொறுத்த வரைக்கும் சும்மா சொல்லக்கூடாது. சும்மா சொன்னாலும் அது தலாக்கில் தான் சேரும். ஒரு மனைவிட்ட நான் இன்றைக்கி ஒன்று தலாக் விட்டேன், சண்டை, சரியான சண்டை. இன்னொன்று தெரிஞ்சுக்க, ரசூலுல்லாஹ் சொன்னால் கோவத்தில் சொல்லப்பட்ட தலாக் இல்லை. கோவத்தில்னா வெறியில் அப்படியே வந்து தலாக் விடுறேன் அப்படின்னு சொன்னால் தலாக் இல்லை. பொறுமையாக இருந்து தலாக்குன்னு சொல்லணும். அப்படி ஒரு மனிதர் சும்மா ஒரு பேச்சுக்கு நான் இன்றைக்கி ஒன்றா தலாக் விட்டுட்டேன் அப்படின்னு சும்மா சொன்னாலும் அது தலாக்கு தான் அப்படின்னு சொல்லி இல்லை, அப்படி இல்லை, அது சொல்லுவாங்க பலகீனமானது. 2வது வந்து தலாக் ஒருத்தர் வந்து இப்படி சொல்கிறார்ல, சும்மா சொன்னாலும் தலாக்கு தான். ஏன் அப்போ நான் வந்து சில அதாவது வந்து கிறிஸ்தவர்கள் சொல்லுவாங்க, இது என்ன சும்மா சொன்னாலும் தலாக்கு தான், சும்மா தானே சொன்னார். அப்படி இல்லை. இப்போ உதாரணமாக சும்மா வந்து பேச்சுக்கு வந்து என்னுடைய மகளை வந்து உங்களுக்கு திருமணம் முடிச்சு வைக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் சும்மா சொன்னேன்னு சொல்ல முடியுமா? அப்போ எல்லாத்தையுமே இஸ்லாம் என்ன செய்யணும்னா, அந்த சும்மா சொல்கிறதெல்லாம் இஸ்லாத்தில் இல்லை. தலாக் நீ சொன்னியா, சும்மா சொன்னாலும் என்ன, தலாக்கில் கவுண்ட் ஆகிரும். அதே போல் தலாக் சொல்லக்கூடிய நேரத்தில் நாங்கள் வந்து வேறு வார்த்தைகளை பயன்படுத்தி, அதாவது இன்னையிலேருந்து நீ எனக்கு இல்லை, மனசில் தலாக்குங்கிற நீயத்தோட வேறு வார்த்தைகள், அதாவது இன்னைக்கு இருந்து நீ எனக்கு இல்லை, நீ உங்கள் வீட்டுக்கு போயிரு, இந்த எண்ணத்தில் நாங்கள் தலாக்குங்கிற நீயத்தில் சொன்னால் அதுவும் தலாக்கில் என்ன செய்யப்படும், எழுதப்படும். அதுவும் தலாக்கு தான், கவுண்டிங்கில் வந்துடும். அதுக்கு பிறகு 3 மாதம் இத்தா காலம் இருக்கணும். இந்த இத்தா காலத்துக்கு பிறகு அவங்க வந்து வேறொரு கணவனை தேர்வு செய்யறான்னு சொன்னால் அது அவங்களுடைய விருப்பம். அந்த பெண்மணி யாரை வேணாலும் தேர்வு செய்துக்கலாம், அவருக்கு விருப்பம், சம்மந்தம் கிடையாது. சரிங்களா? அதே போல் இன்னொன்று என்ன அப்படின்னு சொன்னால், தலாக் இப்போ அடிமையான பெண்கள் சில வேலைகளில் வந்து போருக்காக வந்தவங்க. சரிங்களா? அடிமை பெண்கள் சொன்னால் சில பேர் சொல்லுவாங்க அடிமையை பற்றி இஸ்லாம் பேசுது, அடிமைத்தனத்தை இன்னும் வச்சுருக்கு. அப்படி இல்லை. அடிமைகள்னால் யாருன்னு வசதி தெரியணுமே. இஸ்லாமிய போர் நடக்கக்கூடிய நேரத்தில் கொல்லணும்னு சொல்லி போரில் வந்தவங்க தான். முஸ்லீம்களை கொல்லணும்னு சொல்லி ஆண்களும் பெண்களும் போரில் வருவாங்க. இவர்கள் தான் என்ன செய்யப்படுவாங்க, பிடிக்கப்படுவாங்க. இவர்கள் தான் அடிமைகளாக.
இப்படி பிடிக்கப்படக்கூடிய நேரத்தில் சில வேளைகளில் கணவனும் மனைவி சேர்ந்து வருவாங்கல்ல, இதில் கணவனை ஒருத்தர் எடுத்துருவார், மனைவி ஒருத்தங்க எடுத்துருவாங்க, பிரிஞ்சிருவாங்க. பிரிஞ்சாச்சா? இப்போ இந்த மனைவி வந்து என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால், இவரை விட்டு பிரிஞ்சாச்சு, வேற ஒருவர் வந்து இவருக்கு வந்து கணவராக இருப்பார். இந்த மனைவி அடிமையிலேருந்து விடுவிக்கப்படுறாங்க. இந்த மனைவி வந்து விடுவிக்கப்படுறாங்க. சரிங்களா? விடுவிக்கப்பட்டதற்கு பிறகு அவங்க விரும்புகிறவர்களை அவங்க தேர்வு செய்யலாம். இஸ்லாத்தினுடைய ஒரு சட்டம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு பெண்மணி இருந்தாங்க. இப்படி சேம் நடைமுறை இதே போல் நடக்குது. நடந்தவுடனே அந்த பெண்மணி என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அந்த கணவன் முதல் கணவர் இருக்கிறார், அவர் வந்து இவரை வந்து நான் திருமணம் கணவன் மனைவியாக வாழ்வோன்னு சொல்லி கேட்கக்கூடிய நேரத்தில் அந்த பெண்மணி சொல்கிறாங்க, இல்லை நான் வாழ மாட்டேன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? பகீரான்னு நினைக்கிறவங்க பேர் பகீரா முகீஸ், அவங்களுடைய கணவன் முகீஸ். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே கேட்குறாங்க, ரசூல்லாவே கேட்குறாங்க, நீ அவரோட வாழ வேண்டியதானே அப்படின்னு கேட்குறாங்க. ரசூல்லாவே கேட்குறாங்க. ஏன்னா இவ எங்கே போனாலும் அவர் பின்னாலேயே போகிறாரு. பகீஸ் வந்து பின்னாலேயே போகிறாரு. திருமணம் நம்ம ரெண்டும் சேருவோம், கணவன் மனைவியாக இருப்போம்னு சொல்லி பின்னாலேயே போகிறாரு. ஆனாலும் ரசூலுல்லாவும் கேட்குறாங்க, நீ வந்து அவரோட சேர வேண்டியதானே. அப்போ அந்த முகீரா அவங்க சொன்னாங்க, நீ இது வந்து அல்லாஹ்வுடைய கட்டளையா அல்லது நீங்கள் சும்மா கேட்குறீங்களா என்கிட்ட அப்படின்னு. அப்புறம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் கேட்க தான் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அந்த பெண்மணி சொல்கிறா, இல்லை எனக்கு அவர் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் ரசூலுல்லாஹ் வந்து இப்னு அப்பாஸ்கிட்ட சொல்கிறாங்க, இதை பார்த்தீங்களா ஆச்சரியமா இல்லையான்னு கேட்குறாங்க. ஏன்னா ஒரு மனிதர் விழுந்து விழுந்து அவரை நேசிக்கிறாரு, இவ அவளை நேசிக்க மாட்டேங்கிறா. இப்போ இது ஆச்சரியமா இல்லையா அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. அப்போ இது என்னதான் ஒரு சட்டம், அவங்க பிரிஞ்சாங்கன்னா அவங்க யாரையும் தேர்வு செஞ்சு கொள்ளலாம். அதே போல் அசல் செய்யக்கூடாது. இமாம் ஷௌகானி கடைசியாக கொண்டு வராங்க. அசல் செய்கிறது அப்படின்னு சொன்னால், அதாவது என்ன சொல்கிறதுனா, உடல் உருவில் இருக்கக்கூடிய நேரத்தில் விந்து வந்து வெளியேற்றுறது, குழந்தை வேண்டாம் அப்படின்னு சொல்லி. இதில் வந்து இமாம் ஷௌகானி சொல்கிறாங்க, வறுமைக்கு பயந்து ஒருத்தர் வந்து குழந்தையை வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால் அதை பண்ணக்கூடாது. வறுமைக்கு பயந்து, வேறு காரணங்கள் இருந்தால் பிரச்சனை இல்லை. 2 காரணங்கள் சொல்கிறாங்க. ஒன்று, வறுமைக்கு பயந்து இவர் செய்கிறார் அப்படின்னு சொன்னால் அதை பண்ணக்கூடாது, ஹராம். அதே போல் இன்னொன்று என்ன சொன்னால், பெண் பிள்ளை பிறந்துருமோ அப்படின்னு பயந்து ஒருத்தர் செய்கிறான்னு சொன்னால் ஹராம். இந்த 2ஐயும் தவிர வேறு காரணங்கள் இருக்குது. சில வேளைகளில் வந்து இந்த 5 வருஷம் வந்து இந்த சிசேரியன் பண்ணுனா என்ன செய்ய முடியாது, பிள்ளை பெற்றுக்க முடியாது, அல்லது மற்ற காரணங்கள் இருக்கும், நிறைய காரணங்கள் இருக்கும். அதனால் எங்களால் வேண்டாம் அப்படின்னு சொல்லி தள்ளி போடுறது பிரச்சனை இல்லை. ஆனால் யார் பெண் பிள்ளை வந்து விடுமோ என்று பயந்தோ அல்லது வறுமைக்கு பயந்தோ ஒருத்தர் வந்து இதை செஞ்சார் அப்படின்னு சொன்னால் அது ஹராம், அதை பண்ணக்கூடாது. அதே போல் நிரந்தர தடை, இன்றைக்கி வந்து இந்தியாவிலலாம் வந்து செய்வாங்க, நிரந்தர தடை செய்வாங்க, குழந்தைக்கு வந்து குடும்ப கட்டுப்பாடு செய்வாங்க. அதுவும் என்ன செய்யக்கூடாது, இஸ்லாத்தின் அடிப்படையில் அது ஹராமான விஷயம், அது செய்யக்கூடாது. இப்போது சில கவர்மெண்ட் வந்து அது வந்து பண்ணித்தான் ஆகணும்னு சொல்லி கட்டாயப்படுத்திலாம் செஞ்சுருவாங்க. சில சொல்லாமலே செஞ்சுக்கிட்டு இது செஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க சில ஆஸ்பத்திரிகள். அது எங்களுக்கு அதில் வந்து கேள்வி இல்லை. அல்லாஹ்விடத்தில் இமாம் ஷௌகானி வந்து சொல்லி தராங்க. இன்ஷா அல்லாஹ் வேறு இதில் ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க, தெரிஞ்சால் சொல்கிறேன் இன்ஷா அல்லாஹ். என்ன பாய், இது ரெஜிஸ்டர் மேரேஜ், அதுதான் நான் சொன்னேன். இது அதாவது சாட்சிகள் இல்லாமல் ஒரு திருமணம் நடந்துருச்சு, 2 சாட்சி இல்லாமல் ஒரு திருமணம் நடந்துச்சு. கணவன் மனைவியாக அவங்க வாழ்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள வந்து விபச்சாரம் செய்கிறாங்கன்னு சொல்லக்கூடாது. இதில் சொல்கிறாங்க, இமாம் ஷௌகானி சொல்கிறாங்க, அவங்க வந்து விபச்சாரம் செஞ்சிட்ருக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. திருமணம் தான் அது, கணவன் மனைவி தான். ஆனால் என்ன செய்யணும்னு சொன்னால், முறையாக ஒரு திருமணம் அவங்க செய்யணும். முறையாக என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரு திருமணம் செய்யணும். இப்போ உதாரணமாக தான் சொன்னேன், இப்போ வந்து இஸ்லாம் இல்லாமல் காஃபிராக 2 பேர் இருக்கிறாங்க. கணவன் இஸ்லாத்துக்கு வந்துட்டார், மனைவி வரல அப்படின்னு வைங்களேன். இந்த கணவன் மனைவியும் குடும்ப உறவில் ஈடுபடக்கூடாது, பேசிக்கொள்ளலாம். அதாவது நீங்கள் வந்து இஸ்லாத்துக்கு வாங்க இப்படின்னு சொல்லி பேசிக்கொள்ளலாம், மற்ற விஷயங்களை பேசிக்கொள்ளலாம். கணவன் மனைவியாக அவங்க வாழக்கூடாது. மனைவியும் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க, 2 பேர் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. இவங்க 2வது திருமணம் முடிக்கணும்னு அவசியம் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் அவங்களுடைய மருமகன் நினைக்கிறேன், ரசூலுல்லாஹ்வுடைய மருமகன் பேர் ஜைனப், மறந்துருச்சு, நான் பார்க்குறேன் இன்ஷா அல்லாஹ். ஒரு திருமணம் இப்படி தான் நடக்குது. இஸ்லாத்துக்கு முன்பாகவே திருமணம் நடந்து இஸ்லாத்துக்கு வந்து அப்புறம் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்கன்னா அதை வந்து திருமணம் நடத்தலை, அப்படியே தொடர வைக்கிறாங்க. அவங்க கணவன் மனைவி எப்படி இருந்தாங்களோ அப்படியே அந்த உறவுலேயே இருப்பாங்க. திருமணம் திருப்பியும் நடத்தணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் அப்படி ஒருத்தவங்க நடத்துகிறாங்கன்னா நல்லது. அதே அடிப்படையிலாம் இதுவும் ரெஜிஸ்டர் மேரேஜ் அந்த மாதிரி இஸ்லாத்துக்கு இல்லாத ஒரு திருமணத்தை பண்ணிட்டாங்கன்னா திரும்பவும் அதை வந்து நடத்தணும்னு அவசியம் இல்லை. அதில் கண்டினியூ பண்ணலாம், பண்ணனா திருப்பி ஒரு வாட்டி பண்ணிக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், அது காரணத்தை அடிப்படையில் தானே வைக்கிறாங்க. இப்போது ஆமாம், மகனுக்கு வந்து ஜகாத் இருக்கா?
ஆமாம், அது அவங்களுடைய சொத்தாயிரும்ல, மனைவி. மகர் வந்து இன்னொன்று, மகர் கொடுத்துட்டாரு. அதே போல் உடலுறவு கொள்வதற்கு முன்பாக தலாக் விட்டுட்டார் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து அதில் ஒரு பகுதியை வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் கொடுக்கணும் கணவனுக்கு. சரிங்களா? இல்லை உடலுறவு கொண்டதற்கு பிறகு தலாக் விடுறாங்கன்னு சொன்னால் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை கணவனுக்கு. சம்பாத்தியம் இல்லை, எவ்வளோ நமக்கு இருக்குது சொத்து, அவங்க நம்மக்கிட்ட எவ்வளோ தங்கம் இருக்குது அப்படிங்கிறது தான். விற்றா பைசா கிடைக்குது. இப்போ வந்து அவங்க வந்து சம்பாதிக்கலை, ஆனால் அவங்க வந்து இதை விற்றாங்கன்னா அவங்களுக்கு அந்த காசு கிடைக்குது அப்படின்னு சொன்னால் 85 கிராம் அவருக்கு பதிலாக கணவன் கொடுக்கலாம். இல்லை, அவங்கக்கிட்ட அந்த தங்கம் 85க்கு மேலே எவ்வளோ இருக்குதோ அந்த காலம் வரைக்கும். சரி சரி 2.5% கம்மியா? சரி, 85 குறையிற வரைக்கும். 84 இல்லை, உதாரணத்துக்கு சொல்கிறாங்க. 84 வந்தாலும் கொடுக்க வேண்டாம். 85 வரைக்கும் தான் அது இருக்கும். 84.9 வந்துச்சுன்னா முடிச்சிடும், கடமை இல்லை. ஆமாம், அது கூடக்கூடிய நேரத்தில் நம்ம அதுக்கு கொடுக்கணும் கண்டிப்பாக. திருமண வாழ்க்கை தொடரும். கணவன் மனைவியாகவே இருப்பாங்க, ஆனால் குடும்ப உறவில் ஈடுபட முடியாது. அதான் நான் சொன்னேன், குடும்ப உறவில் ஈடுபட முடியாது. 2 பேர் எப்போ இஸ்லாத்துக்கு வராங்களோ அன்னையிலேருந்து அவங்க கணவன் மனைவியாக குடும்ப உறவில் ஈடுபட்டு தொடரலாம். இன்னொரு திருமணம் ஈடுபட முடியாது. ஆமாம், தலாக் செய்யனா செய்யலாம். அது காரணமாக இந்த காரணத்தை வச்சும் செய்யலாம். ஆமாம் ஆமாம், அது சோதனை. அல்லாஹ் வந்து ஆமாம், அது அல்லாஹ் வந்து ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு தரஜா வச்சுருப்பான் சொர்க்கத்தில். அவர் செய்யக்கூடிய அமல்கள் வந்து அதில் கொண்டு போய் சேர்க்காது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ் வந்து ஒரு தரஜா வச்சுருப்பான் அந்த மனிதனுக்கு. அவன் செய்யக்கூடிய அமல்கள் அங்கே கொண்டு போய் சேர்க்காது. அல்லாஹ் அவனுக்கு சோதனையை கொடுத்து அந்த சோதனை அவன் தாங்கக்கூடிய நேரத்தில் அந்த தரஜாக்களை கொண்டு போய் சேர்த்துருவான் அல்லாஹ். அதுக்காக சோதனைகள் வந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கும் அவருக்கு உலகத்திலே. ஆமாம், கபர் வாழ்க்கை கண்டிப்பாக நபிக்கே இருக்குதே. ரசூல் ஸல்லல்லாஹு அவர்கள் மரணிக்கக்கூடிய நேரத்தில் ஆயிஷா சொல்கிறாங்க, ஒரு நபி வந்து இவ்வளோ வேதனைப்படுறார் அப்படின்னு சொன்னால் மற்றவர்கள் வேதனைப்படாமல் இருக்கிறத நான் விரும்பலை அப்படின்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் வந்து மரணிக்கக்கூடிய நேரத்தில் அவ்வளோ வேதனை, சக்கராத்துடைய வேதனைன்னு தனி வேதனை. சரிங்களா? அந்த சக்கராத்துடைய வேதனை ரசூல் ஸல்லல்லாஹு அவ்வளோ அனுபவிச்சாங்க. ஆமாம், அப்போ அந்த வேதனை வந்து பிறர் வந்து அனுபவிக்காமல் போவாங்க அப்படிங்கிறத நான் விரும்பலை அப்படின்னு சொல்லி ஆயிஷா சொல்கிறாங்க. அந்த மரணம் ஏற்படும் போது அவங்க அந்த யூதர்கள் செஞ்ச சில அந்த போர் செஞ்சு எல்லாம் போக சொல்லுவாங்க பலஸ்தீனுக்குள்ள. அது வந்து அவங்க வருத்தத்தினால மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் அந்த அவங்க பலஸ்தீன் போகல. அது புனித அவங்க போல அதில் பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அதனால அதை காமிச்சாங்க, மரணிக்க வச்சாங்க. அது தெரியல, இது ஒரு இதில் சரி சரி தெரியல. அதனால அவங்களுடைய அடக்கஸ்தலம் கூட பலஸ்தீனுக்குள்ள இல்லாமல் வெளியில் தான், தரிசனத்துக்கு வெளியில் இருக்கும். சரி 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 தெரியல. சரி, வாஹிர தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு